நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம கிட்ட இருக்க கரன்சி நோட்ஸ் வந்து ஆக்சிடென்ட்டாவோ இல்லை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மூலயமாவோ இல்லை ஒரு சம் கேசஸாலேயோ நம்ம கிட்ட இருக்க கரன்சி நோட்ஸ் வந்து எரிஞ்சிருச்சோ இல்லைனா டேமேஜ் ஆகிடுச்சோ இல்லை ரேட் பைட்டால் அந்த நோட் வந்து பாதியாக கிழிஞ்சிருந்தாலோ அந்த மாதிரியான நோட்ஸால் கண்ட்ரியோட எக்கனாமி இல்லை கண்ட்ரியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அதாவது மணி சப்ளை வந்து அடிவாங்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், அப்சல்யூட்லி எக்கனாமி வந்து அஃபெக்ட் ஆகும். என்னென்ன மாதிரியான அஃபெக்ட்ஸ்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுடைய பர்ச்சேசிங் அதாவது இண்டிவிஜுவலோடைய ஒரு பர்ச்சேசிங் பவர் வந்து குறையும். அண்ட் தென் சர்க்குலேஷன் ஆஃப் மணி, ஹோல் எக்கனாமியில் சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து குறையும். அண்ட் தென் யாருமே வந்து ஒரு கிழிஞ்ச நோட்டையோ இல்லை பாதி எரிஞ்சு போன நோட்டையோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது சர்க்குலேஷன் ஆஃப் மணி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இந்த மாதிரியான கிழிஞ்ச நோட்ஸையோ இல்லை எரிஞ்சு போன நோட்ஸையோ நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்றது சில பேருக்கு டவுட் இருக்கும். எஸ், அப்சல்யூட்லி நம்மளால் அந்த கிழிஞ்சு போன நோட்டையோ இல்லை எரிஞ்சு போன நோட்டையோ RBI கவர்னன்ஸ் ரூல்ஸ் படி நம்மளால் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதை அக்கார்டிங் டு செக்ஷன் 28 ஆஃப் RBI ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் கரன்சி நோட்ஸ் 2009 படி நம்மளால் டேமேஜ் ஆன நோட்ஸையோ இல்லை எரிஞ்சு போன கரன்சி நோட்ஸையோ ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த எரிஞ்சு போன கரன்சி நோட்ஸையும் டேமேஜ் ஆன கரன்சி நோட்ஸையும் ஒரு சர்டன்ஸ் ரூல்ஸ் படி தான் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஒரு நம்ம கரன்சி நோட்ஸ் வந்து 50 ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ 10 ரூபா நோட்டாவோ இல்லை 20 ரூபா நோட்டோ 50% கீழே டேமேஜ் இருந்தது அப்படின்னா நம்மளால் ஃபுல் அமௌண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ 10 ரூபா நோட்டு இருக்குது, அது வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கு, அந்த சீரியல் நம்பர் வந்து கம்பல்சரியாக தெரியணும். இன்கேஸ் அந்த சீரியல் நம்பர் வந்து ஃபுல்லாக தெரியாமல் இருந்ததுன்னா நம்மளால் ஆஃப் ரீஃபண்ட் மட்டும் தான் வாங்கிக்க முடியும். இப்போ 20 ரூபான்ற இடத்துல நம்மளால் 10 ரூபா தான் கிளைம் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம வந்து 50 ரூபா நோட்டு கீழே இருந்ததை சொன்னோம். இன்கேஸ் 50 ரூபா நோட்டுக்கு மேலே 100 ரூபா நோட்டாவோ இல்லை 200 ரூபா நோட்டாவோ 500 ரூபா நோட்டாவோ இருந்தால் அந்த நோட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருந்தால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக டீல் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஹை வேல்யூ உள்ள கரன்சி நோட்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 500 ரூபா நோட் எடுத்துப்போம். 500 ரூபா நோட்டு வந்து ஒரு 80% வந்து நல்லா இருக்குது, 20% தான் டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து RBI ரூல்ஸ் படி நம்மளால் ஃபுல்லாக அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதுவே 40 to 80% வந்து டேமேஜ் இருக்குது அப்படின்னா உங்களால் ஆஃப் ரீஃபண்ட் தான் வாங்க முடியும், ஆஃப் அமௌண்ட்டை தான் கிளைம் பண்ணிக்க முடியும். 500 ரூபாயில் வந்து 250 ரூபா தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். இன்கேஸ் வெறும் 40% மட்டும் தான் நோட்டு நல்லா இருக்குது, மீதி 60% வந்து அந்த நோட் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து ரீஃபண்டே கிளைம் பண்ண முடியாது RBI ரூல்ஸ் படி. இப்போ இந்த மாதிரி டேமேஜ் ஆன நோட்ஸை எங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, அதாவது எங்கே போய் எந்த பேங்க்கில் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா, நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் பேங்க்லையோ இல்லை ப்ரைவேட் செக்டர் பேங்க்லையோ நம்மளால் இந்த கரன்சி நோட்ஸ் எல்லாம் RBI ரூல்ஸ் படி கிளைம் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கோ இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்கோ இந்த நோட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே நம்ம RBI ரூல்ஸ் படி நம்மளால் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். RBI கவர்னன்ஸ் லா படி அவங்களுக்கு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு பெனல்ட்டி வந்து RBI கவர்மெண்ட் போடும். ஸோ இந்த மாதிரியான கிழிஞ்ச நோட்ஸோ இல்லை டேமேஜ் ஆன நோட்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.